கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தாச்சுன்னா உழைச்சாலும் அந்த பர்சன் ஸ்மெல்லும் பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்து காசு கொடுங்க அப்படின்னு டீல் பேசிருந்தாங்க செய்யல சார். அவங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோலையும் பெருசா கேள்விலாம் கேட்கலங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆக்சுவலா இந்த ப்ரோமோட ஸ்டார்டிங் சீனே என்ன காட்டுறாங்கன்னா, எல்லாருக்குமே விஜய் சேதுபதி ஒரு ஜூஸை குடிக்க சொல்லியிருக்காரு போல. நிலவேம்பு கசாயம் ஜூஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கசப்பான ஒரு ஜூஸை தான் தந்திருக்காரு. ஜூஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. திவாகர் வேகமாக கசப்பா இருக்கு சார்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த வாரம் விளையாண்டதும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்குள்ளே வராரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் உழைப்பு போட்டாலும் இவங்க சில விஷயங்களை மனசில் வச்சு பழி வாங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா, அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எஃப்ஜே தான் முதல்ல பேசுகிறத நமக்கு காட்டுறாங்க. எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, நான் எல்லாமே நல்லா தான் சார் பண்ணேன், அதாவது பாட்டில் நல்லா தான் பண்ணேன், ஸ்மெல்லும் வர வச்சேன், எல்லாமே நல்லா தான் பண்ணேன், அவங்களுமே குடிச்சுலாம் பார்த்தாங்க, நல்லா தான் இருந்ததுன்னு நினச்சாங்க. திடீர்னு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, என்னோட பாட்டில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என் மேலே பர்சனலாக கிரட்ஜ் இருக்குல்ல, அதை மனசில் வச்சு தான் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் சொன்னது வேலிடுங்க, ஏன்னா பார்வதி அதனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. எஃப்ஜே மேலே தனிப்பட்ட முறையில் கோவம் இருந்தது, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இவனுக்கு அப்படி தோன்றது தப்பில்லை. ஏன்னா இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த விஷயம் டவுட்டே வேணாம், கரெக்டாக இவன் சொல்கிறான். அடுத்து ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் சுபிக்ஷா ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்கங்க. சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. சுபிக்ஷா இப்போ வரைக்கும் தான் பண்ணது தப்பு பண்ணோன்னே யோசிக்க மாட்டாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பண்ணுறதா சொன்னோம், அப்படி பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் அவங்க நம்மளை ஜெயிக்க வச்சாங்க. இதுவாது புரியும்ல சுபிக்ஷாக்கு. சுபிக்ஷா தான் இந்த இடத்துல ஏமாத்திருக்காங்க. என்னமோ பார்வதி ஏமாத்தின மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி என்ன அது பண்ண வச்சாங்க, இது பண்ண வச்சாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஏற்கனவே அவங்களுக்கு சில ஃபேவர்லாம் பண்ணிட்டேன், அதை தாண்டியும் அந்த பாஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார், எனக்கு அது சரியாக தான் பட்டதுன்னு சொல்ல வருவாங்க. அதுதான் நடந்திருக்கும் ஓவராலா பார்க்கும்போது. ஆனா சுபிக்ஷா பண்ணது தப்பு தான். சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, நான் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நீ அந்த டாஸ்க்ல ஜெயிச்ச, இல்லனா எப்படி ஜெயிப்ப, உன் பாட்டிலாம் ரிஜெக்ட் பண்ணிட்ட, நீ எப்படி ஜெயிச்சிருப்ப, தரேன்னு சொன்னதால தானே ஜெயிக்க வச்சாங்க, அப்ப நீ தரதானே செய்யணும். அது ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, கனி சைடு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. கனி சூப்பரா கேட்டாங்க. கனி அந்த இடத்துல வச்சே சுபிக்ஷா கிட்ட கேட்டாங்க பாத்தீங்களா, அதையே தான் இங்கேயும் கேட்கறாங்க. என்கிட்ட ஒரு டீல் பேசிட்டு அதை சரியா தராதது தப்பு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு சுபிக்ஷா பதில் சொல்றேன்ற மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் தரணும் தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படி பார்த்தா காரணம் சொல்லலாம். சுபிக்ஷா இந்த இடத்துல காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்களா? இதை கவனிச்சிட்டு இருக்க விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை சுபிக்ஷா உங்களுக்கு பேசின மாதிரியே காயினை தந்திருந்தா, ஒருவேளை நீங்க அந்த இடத்துல அந்த ஃப்ரீ பாஸை வாங்கியிருப்பீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. டஃப் ஆயிட்டு வந்திருக்கோங்க. ஏன்னா பிரவீன் ராஜ் கிட்ட 13-14 காயின் இருந்ததா, இவங்க பேசின மாதிரி 40% வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க கிட்டயும் 13-14 காயின் வந்திருக்கும். அதனால எப்படினாலும் நடந்திருக்கலாம். கனிக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கலாம். அதாவது சுபிக்ஷா பேசின மாதிரியே தந்திருந்தாங்கன்னா கனிக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கலாம். சுபிக்ஷா பாருங்க, 2 பேரை ஏமாத்திருக்காங்க. நீங்க கனிக்கிட்டேயே ஏமாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்வதியும் ஏமாத்திருக்கீங்க. பார்வதி கிட்ட என்ன சாக்கு சொல்றீங்க, நான் எனக்காக வேலை பார்த்தவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக வேலை பார்த்தவங்க தானே கனி, அவங்களுக்கு தரலாம்ல, அவங்களுக்கு காயின்லயே நீங்க ஏமாத்திட்டீங்க. அதே மாதிரி பார்வதியை அந்த ஃப்ரீ பாஸுக்கும் ஏமாத்திட்டீங்க. 2 பேரை ஏமாத்திருக்காங்க. இன்னும் அந்த ஏமாத்தின குற்ற உணர்ச்சியே இல்லை. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பாஸை வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த குற்ற உணர்ச்சினால எதுவுமே பேச முடியாம இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாட்கள் போக போக கடைசி 2 நாள்ல நம்ம பண்ணது தப்பே இல்லை, நம்ம கரெக்டா தான் பண்ணோம், அது நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அது அதாவது ஒரே ஒரு விஷயங்க, நீங்க மட்டும் இந்த டீலுக்கு ஏத்துக்காம இருந்தீங்கன்னா பார்வதி உங்களை ஜெயிக்கவே வச்சிருக்க மாட்டாங்க. பார்வதி வேணும்ட்டே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப பார்வதிக்கு வேண்டியது கிடைச்சாதான் பார்வதி ஓகே பண்ணுவாங்க. நீங்க அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன்னு சொல்றீங்க. அதாவது பார்வதி ஏற்கனவே ரம்யா ஜோ கிட்ட டீல் பேசினதும் உங்களுக்கு தெரியும். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி ரம்யா ஜோவை ஏமாத்தினாங்கல்ல, அந்த மாதிரி சுபிக்ஷா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா ரம்யா ஜோ கிட்ட டீல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ரம்யா பார்வதிக்கு தரலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது பார்வதிக்கு தெரியுது. அதனால பார்வதி சைடு எடுக்கிறாங்க. இது கரெக்ட் தான். இந்த இடத்துல ரம்யா ஜோவை ஏமாத்திட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இவங்க நம்ம பக்கத்துல இருந்து வேற பக்கம் திரும்புறாங்கன்னு ரம்யா ஜோக்கும் போக போக தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, இது எப்படி ஏமாத்துற மாதிரி இருக்கும்? சுபிக்ஷா பண்ணது கண்டிப்பா ஏமாத்துறது தாங்க. ஆனா
கேமே கொஞ்சம் குழப்பமான கேம் தான். முதல்ல பிக் பாஸ் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கன்னே சொல்லியிருக்க கூடாது. நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக போகணுன்றதுக்காக பிக் பாஸ் இதெல்லாம் பண்ண வச்சிட்டாரு. இதெல்லாம் பண்ணுறது, அதாவது கேமில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், ஃபேவர்லாம் வாங்கிக்கலான்ற பட்சத்தில் சுபிக்ஷா பண்ணது தான் தப்பு. ஆனால் விஜய் சேதுபதி கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது சுபிக்ஷாவை பெருசாக எதுவும் கேட்க மாட்டாருன்ற மாதிரி தான் தோணுது. ஃபுல் எபிசோட பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.